இப்படியான இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாமல் இவை ஒழுங்கான முறையில் நேர்மையாக செயற்பட மாட்டினா நேர்மையாக செயற்படுவினோம்னா மக்கள் இப்போ இன்றைக்கு 400 பேருக்கு மேலே நிற்கிறேன், நாளைக்கு 4000 4 லட்சம் ஜனமாக காணி விடுபடும் வரைக்கும் இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். மக்கள் தன்னார்வத்தோடு தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்வார்கள். இது ஒரு தனியார் காணி, அதாவது பரம்பரையா உறுதிகளை வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனியார் காணிக்குள்ள சட்ட விரோதமாக கட்டடங்களை கட்டியிருக்கிற பிரதேச வேண்ட அனுமதி எடுக்காம எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு சட்ட விரோதம் என்று சொல்லி பிரதேச சபை போட்ட நாட்டை அதையே விடாம இவையை யார் அவைக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி சொன்னது ஒரு சட்டம். இப்போ உதாரணத்துக்கு இந்த செயல் எப்படி அமையுதுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு களவெடுத்த பொருளுக்கு போலீஸ் பாதுகாப்பு, ஒரு கள்ள பொருளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. இப்போ போலீஸ் என்ன செய்யணும், எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தோண்டு அவைய போய் கேட்கணும், இது உன்னிட்ட இந்த காணியின் உறுதி இருக்கா இல்லையா, என்னத்துக்கு நீ இதுக்குள்ள வந்த, நீ அனுமதி எடுத்தனியா உண்டனியான போலீஸ் போய் அங்க கேட்கறத விட்டு போட்டு போலீஸ் அவைய வச்சு, அதாவது உண்மையில பார்க்க போய் இது ஒரு கள்ள பொருள், இந்த கள்ள பொருளுக்கு இவ பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப இவைய பாதுகாப்பு கொடுக்க வைக்கிறது யார்? இந்த அரசாங்கம். அப்ப அரசாங்கம் திட்டமிட்ட என்ன செய்யுது, எங்களுடைய முழு நிலங்களையும் பறிக்கிறதுக்கு இப்படியே கொஞ்சமா ஆக்கிரமிச்சு கொண்டு எங்களை அடியோட்ட எங்களை வெளியில அனுப்புற அந்த கன்செப்ட்ல தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இது ஒரு அராஜகமான செயல். என்ன வேண்டிய இல்ல, இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இந்த இடத்துல அவதானிப்பீங்களா இருந்தால் இன்றைக்கு இந்த ஒரு ட்ரோன் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலமாக யாரோ ஒருவர் இந்த விகாரை பகுதிக்குள்ள இருந்து இந்த நடக்கின்ற சம்பவங்களை விடயங்களை அவதானிக்கின்றார்களாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது வெளியில இருந்து இது இப்ப வெளியில இருந்து சடக்கணு வந்தது ஆர்டிஎன் போட்டு இழுத்து அதான் நான் சொல்றேன். போலீஸார் அடுத்த நிமிஷம் அதை கலட்டி கொண்டு போயிருமே அல்லது ஆரண்டு பிடிச்சு தேடி இல்ல போலீஸார் எங்களை விரட்டுறதுக்கோ இங்க இருக்கிறாங்கள வந்திருக்கிற மக்கள் இப்ப இன்றைக்கு ஆரம்பத்துல 4 பேரோட ஆரம்பிச்ச போராட்டம் என்றது இன்றைக்கு மக்கள் எழுச்சியாக மாறி மக்களா வந்து கொண்டிருக்கணும். இந்த மக்கள் வர்றதை தடுக்கிறதுக்காக முதலாவது அவர்களுடைய திட்டம் அங்க வச்சு கொண்டிருந்து லைசன்ஸ் பதிக்கிறேன், மோட்டர் பைக் பதிக்கிறேன் என்று சொல்லி ஆக்களை பதிய வலிக்கிட்டோன்னா வாரவங்களுக்கு நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுண்டா இந்த லைசன்ஸ் நம்பரையும் மோட்டர் பைக் நம்பரையும் வச்சு தேடி என் வீட்டுக்கு வந்துருவான், என்ன அரெஸ்ட் பண்ணி போடுவான்னு பயமுறுத்துற அச்சுறுத்துற வேலை. அதே வேலை தான் இன்றைக்கு இங்கே நடக்குது. இதில் வச்சு கொண்டு வீடியோ எடுத்தா என்ன மக்கள் என்ன யோசிக்க போய் இவங்க வீடியோ எடுக்கிறாங்களே, நாங்கள் தேவையில்லாத ஒரு இதுக்கு போகக்கூடாது, இவையோட தற்கப்பட்ட தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக மக்களை அச்சுறுத்துற வேலையை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்குது. அரசாங்கம் தங்களுடைய போலீஸ் கட்டமைப்பு போலீஸை வச்சு எவ்வளவோ வேலை செய்ய வேண்டி கிடக்குது. போலீஸை வச்சு சட்டவிரோத ஒரு விஷயத்தை தூண்டி பெரிய விஷயமாக்கி கொண்டிருக்கிறாங்க இவங்க. கட்டாயம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாகன பதிவாக இருக்கட்டும் அல்லது இன்றைய நாளில் இந்த ட்ரோன் மூலமான வீடியோ காணொலிகள் இங்கே பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போலீசார் புகைப்படங்களை எடுப்பதும் வீடியோ காணொலிகள் எடுப்பதும், ஏன் இந்த ஊடகர்கள் கூட சில பேர் புகைப்பட கருவிகள் மூலமாக கேமராக்கள் மூலமாக படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி சிஐடியினர் பலர் தங்களுடைய விடயங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் இன்னும் அவர்களுக்கான அந்த ஆதரவுகள் தொடர்ச்சியாக அண்ணா சொன்ன மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒருமித்த இந்த இப்படியான அச்சுறுத்தல்கள் இல்லாம ஒழுங்கான முறையில் நேர்மையா செயற்பட மாட்டினா நேர்மையா செயற்படுவினோம்னா மக்கள் இப்ப இன்றைக்கு 400 பேருக்கு மேல நிற்கிறேன், நாளைக்கு 4000 4 லட்சம் ஜனமாக காணி விடுபடும் வரைக்கும் இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். மக்கள் தன்னார்வத்தோடு தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்வார்கள். ஏன்னா ஆரம்பத்தில் மக்களுக்கு தெரியாது, இது சில வேளையில அரசாங்க காணியா இருக்கலாம், அதுக்குள்ளான அவன் வீடு கட்டி இருக்கிறான், ஏன் தையிட்டியில பௌத்த விகாரம் இருந்தா தவறா, நாங்க தையிட்டியில பௌத்த விகாரம் இருந்தா தவறுன்னு சொல்லல, உன்னுடைய காணியில நீ பௌத்த விகாரையை வச்சுக்கொள், சரிதானே, அதுல எந்த தவறும் இல்லை. எங்களுடைய காணியில நீ கொண்டு உன்னுடைய கட்டடங்களை கட்டுறதுதான் இங்க தவறு. அந்த விஷயம் இப்ப தெளிவா பல ஊடகவியலாளர்கள் நீங்கள் அந்த மேலே என்னன்னு சொல்றது சேட்டலைட் மேப்ல கூட நீங்க காட்டி இருக்கிறீங்க, இந்த இடத்துல தான் அரசாங்க காணி இருக்கு, இந்த இடத்துல தான் விகாரம் இருக்குது, இவ்வளவு காணியம் அபகரிக்க போயினோம். இப்பதான் மக்கள் எல்லாருக்கும் விளங்குது. ஆரம்ப காலத்துல மக்களுக்கு அது விளங்காதால மக்கள் இதுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டு வந்தவை. இனிமேல் மக்கள் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன். நிச்சயமாக அவர்கள் இங்க வருவினம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியா இருக்கு. இந்த போராட்டம் எத்தனையோ காலமாக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கான அனுமதியை அரசாங்கம் எங்களுக்கு தர வேணும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இதில் கூடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாழ் மாவட்ட கலைஞர்கள் சார்பில் நான் வடமாகாணத்தினுடைய கலைஞர் தேசிய கலைஞர் என்ற வகையில் வடமாகாணம் சார்பாக நான் இந்த கௌரவ ஜனாதிபதி அனுரா சார் அவர்களுக்கு நாங்கள் இதை
நாங்கள் இந்த விண்ணப்பத்தை நாங்கள் விடுகிறோம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய செங்கட சொந்தங்களுன்ற காணியை வந்து எங்களுக்கு தாங்கும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தின் காணியோ இல்லாட்டி சட்டவிரோதமான காணியோ நாங்கள் கேட்கல. எங்கள்ட உறவுகள், தமிழ் மக்களின் உறவுகள், எங்கள்ட சொந்தங்களின் காணி, உறுதியோடு இருக்கிற காணியை எங்களுக்கு தாங்கும். அதுக்கு தான் இந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வரோம். இதற்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு செவி சாய்க்க வேணும்னு சொல்லி நாங்கள் கலைஞர் சார்பாக நாங்கள் இந்த விண்ணப்பத்தை அரசாங்கத்துக்கு விடுக்கிறோம். மிக விரைவில் நல்ல பதில் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியாக நீங்கள் எங்களுக்கு அந்த பதிலை தராட்டி இந்த போராட்டங்கள் வந்து இந்த ஜனநாயக ரீதியான போராட்டம் வந்து இன்னும் வலுப்பெறும் என்றதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கதைக்கும் இடமில்லை. இது அரசியல் கட்சி சார்ந்த விதமாகவோ இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிரான விதமான ஒரு பரப்புரையை வெளியில் நீங்கள் செய்ய தேவையில்லை. இது வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களின் உரிமையை வந்து நாங்கள் கேட்கிறோம் என்று கூறி நாங்கள்